ஒரு வக்கிரமான எரோட்டிக் த்ரில்லர், வி.சி. ஆண்ட்ரூஸ் பாணியிலான விறுவிறுப்பு மற்றும் கொடூரமான ஹாரர் ஆகியவற்றின் கலவையான போன் லேக் சமீபத்தில் மிகவும் ஆச்சரியமளிக்கும் திரைப்படங்களில் ஒன்றாக உருவெடுத்துள்ளது. 4 முக்கிய கதாபாத்திரங்களை மையமாக கொண்ட இந்த ஹாரர் படம் 2 ஜோடிகளை ஒரு வார இறுதி பயணத்தில் சந்திக்க வைத்து அவர்களுக்குள் இருக்கும் வக்கிரமான பாலியல் உணர்வுகளையும் ரகசியங்களையும் வெளிப்படுத்துகிறது. தவறுதலாக ஒரே வீட்டை இருவர் முன்பதிவு செய்யும் எளிய கதைக்களம் சமீப கால திரைப்படங்களில் ஒரு புதிய வழக்கமாக மாறியுள்ளது. இது போன்ற கதைகள் ஏற்கனவே காதல், நகைச்சுவை திரைப்படங்கள் மற்றும் த்ரில்லர்களில் கையாளப்பட்டிருந்தாலும் இந்த படம் திகிலூட்டும் நாடகத் தன்மையையும் சஸ்பென்ஸையும் மிகச்சரியாக கலந்து ஒரு புதிய அனுபவத்தை தருகிறது. கதாபாத்திரங்களுக்கு இடையிலான பாலியல் ஈர்ப்பும் மோதல்களும் கதையின் சுவாரஸ்யத்தை இறுதி வரை தக்கவைக்கின்றன. ஏமாற்றமடைந்த நாவலாசிரியரான டியாகோ மார்கோ பிகோசி மற்றும் அவரது அன்பான காதலியான சேஜ் மேடி ஹாசன் ஆகியோர் தங்களது வார இறுதி பயணத்திற்காக ஒரு ஏரிக்கரை மாளிகையை தேர்வு செய்கிறார்கள். அங்கு டியாகோ தனது காதலியிடம் திருமண விருப்பத்தை தெரிவிக்க திட்டமிடுகிறார். ஆனால் வில், அலெக்ஸ் ரோ மற்றும் சின் ஆண்ட்ரா நெசிடா என்ற மற்றொரு தம்பதியினர் அதே மாளிகையை தாங்களும் முன்பதிவு செய்துள்ளதாக கூறி அங்கு வரும்போது இவர்களது திட்டம் சீர்குலைகிறது. அருகிலுள்ள ஹோட்டல் 50 மைல் தொலைவில் உள்ளதால் வேறு வழியின்றி இருவரும் ஒரே மாளிகையில் தங்குவதற்கு உடன்படுகிறார்கள். ஆரம்பத்தில் இரு ஜோடிகளும் எளிதாக பழகத் தொடங்கினாலும் மெதுவாக அவர்களுக்குள் பாலியல் பொறாமை, கலை சார்ந்த தாழ்வு மனப்பான்மை மற்றும் துரோகங்கள் தலைதூக்குகின்றன. மேலும் அந்த மாளிகையில் இருக்கும் சில விசித்திரமான ரகசியங்கள் வில் மற்றும் சின் குறித்து சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றன. அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல என்பதை டியாகோ மற்றும் சேஜ் உணரத் தொடங்குகின்றனர். 4 முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ள நடிகர்களும் தங்களது மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். குறிப்பாக வில்லாக நடித்துள்ள அலெக்ஸ் ரோ தனது வஞ்சகமான ஈர்ப்பால் சேஜை கவர முயலும் காட்சிகள் மிகச்சிறப்பாக அமைந்துள்ளன. திரைக்கதை ஆசிரியர் ஜோஸ்வா ஃப்ரைட்லாண்டரின் முதிர்ச்சியான வசனங்களும் காட்சிகளும் படத்திற்கு பெரும் பலமாக அமைந்துள்ளன. படம் அதன் ரத்தம் சிந்தும் இறுதிப் பகுதியை நோக்கி நகரும் போது அது பார்வையாளர்களை முழுமையாக கட்டிப்போடுகிறது. இயக்குனர் மெர்சிடிஸ் பிரைஸ் மோர்கன் இந்த முறை சஸ்பென்ஸ் மற்றும் த்ரில்லர் காட்சிகளை மிக நேர்த்தியாக கையாண்டுள்ளார். அவரது முந்தைய படமான ஏ ஸ்பூன்ஃபுல் ஆஃப் சுகர் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாவிட்டாலும் இந்த படத்தில் அவர் தனது திறமையை முழுமையாக நிரூபித்துள்ளார். படத்தில் ஆங்காங்கே சில தர்க்கரீதியான குறைபாடுகள் இருந்தாலும் அவை படத்தின் விறுவிறுப்பை குறைக்கவில்லை. கொடூரமான கொலைகளுடன் கூடிய த்ரில்லர் படங்களை விரும்புவோருக்கு இது ஒரு சிறந்த விருந்தாகும். போன் லேக் திரைப்படம் அமேசான் பிரைம் வீடியோவில் தமிழ் டப்பிங்கில் கிடைக்கிறது. பக்கா 18+ குழந்தைகளுடன் பார்ப்பதை தவிர்த்து விடுங்கள். பார்ட்னருடன் தாராளமாக பார்க்க ஒர்த்தான படம். நன்றி.